குருவாகிய சுக்கலாச்சாரி அவரு பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. நேற்றைய தினத்திலே என்னுடைய பிள்ளையை ஒப்படைக்கும் போது அவர் எப்படி இருந்தார்? முகம் பலபலன்னு இருந்தது. அவருடைய நகை என்ன, அவருடைய முக பாவனம் என்ன, அப்படி இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் இன்றைக்கு பாத்தியா கைகால் துவர்ந்து முகம் உடை நடுங்கி முகம் வேறு வாடிக்கொண்டு அரவண்டை காரணம் என்ன? குருவாக இருந்தாலும் குருவாக இருந்தாலும் நான் பயப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறேன். நான் சொல்லக்கூடிய வார்த்தைய அமைதியாக கேட்க வேண்டதல்ல. ஐயா உன்னிட பாலன் தன்னை, ஐயா உன்னிட ஐயா உன்னிட பாலன் தன்னை ஐயா ஒப்பித்து மகிழ்ந்து யானோ ஐயா ஐயா தன்மையதாகவே நான்கு வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைக்காலம், 96 தத்துவம், பூர்வீ காணம், அறிவை காணும் என்று சொல்லக்கூடிய அனைத்து கல்விகளையும் கொள்கையாக விளங்கக்கூடிய உலகராஜ் சொல்லி கொடுத்தார். ஐயா தன்மையதாகவே 4 வேதம் ஐயா தானோ அடி வைக்கும் போது ஐயா தானோ அடி வைக்கும் போது அண்ணாவன் தன் பெயரை தள்ளி அண்ணாவன் தன் பெயரை தள்ளி தள்ள ஐயனே அகிலம் ஓற்றும் அண்ணாவன் அண்ணாவன் தன் பெயரை தள்ளி ஐயனே அகிலம் ஓற்றும் அண்ணாவா புதுமை வந்து ஒன்று வினவாகிறானையா உறுதியாக விளங்கக்கூடிய 14 உலகத்தில் இல்லாத புதுமையான வார்த்தை சொல்றான். அப்படி என்ன புதுமையான வார்த்தை? அவன் சின்ன அரியா பருவம் புதியமான வார்த்தை சொல்வதற்கு ஒன்று வேலை கிடையாது. குழந்தை பருவம் அதிசயம் ஒன்று கேளாய். அதில் ஒன்று குறை கிடையாது. 5000 நேசா என்று சொன்னாலே அது அதிசயமான வார்த்தை தான். ஏனென்றால் இந்த 14 உலகத்தையும் ஒரு குடையில் ஆளுகின்றன. அந்த தேவலோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவேந்திரனை கொண்டு வந்து அவன் அடியாதுண்டாக அடிக்க அவனை சிறைச்சாலையில் அடித்திருக்கின்றன. அதை சொன்னாலும் அதிசயம் தான். அந்த தென் திசைக்கு அதிபதியாக சாமலாபுரி வந்தன் அந்த யமப்பையன் என் பிறக்கட வாயில காவலுக்கு பணிபுரிகின்றன. அதிசயமான வார்த்தை தான். அந்த கைலாத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவனோ என் பொக்கிஷத்துக்கு காவலாக வைத்திருக்கின்றன. அதை சொன்னாலும் அதிசயமான வார்த்தை தான். இந்த நிர்தாபுரி பட்டணத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலும் என்னோட சிலையை வைத்து இரணியனமோ பூஜிக்கின்றார்களே. இது உனக்கு நன்றாக தெரிந்த விஷயம் இல்லையா? இப்ப இங்க ஒண்ணு அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உன்னை எதற்காக வர வைத்தேன்? அந்த பிள்ளை உன்னிடத்துல ஒப்படைத்தேன். அவன் என்ன சொன்னான் அதுக்கு அந்த பதில் தான்.
சொல்லக்கூடிய வார்த்தைய உற்று நோக்கி பார்த்தால் பொய்யாதான் இருக்கும்னு எனக்கு வழி இல்ல இல்ல மெய்யாதான் இருக்கும். கனவு கண்டு பிணத்துகின்ற போல தெரியுது எனக்கு. குழந்தையாக விளங்கக்கூடிய சொல்ற வார்த்தையா என்கிட்ட தவறு கிடையாது. அவன் சின்னஞ்சிறிய பிள்ளை அறியா பருவம் இல்லையா? அவனாவில் இருந்த பொய்யோ அது மெய்யோ என்ன வார்த்தை? பொய்யோ அது மெய்யோ பொய் வராது. அவன் யார்? அவன் 5 வயது குழந்தை. போய் பேசுமா என்னை கண்டு பயந்து நடுங்கி இருக்கும் இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். அப்படி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றேன். நீ ஒருவன் மாத்திரம் ஏன் வார்த்தையில தடுமாறி கொண்டிருக்கின்றாய்? அப்படி உனது குழந்தையாக விளங்கக்கூடிய பிரகாரம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப நாடோ காசிவருக்கும் மகனாக பிறந்தவன் எனது பெயரோ இரண்டேஸ்வரன் இல்லையா? அவனோ இரண்டனுக்கும் வீராவதிக்கும் பிறந்தவன். எப்படி எங்களுடைய பாரம்பரியம் பிறந்தது ஆகாது. அவனாவிலிருந்து ஒரு தவறான வார்த்தை பொய்யான வார்த்தை காது கொடுத்து செவி கொடுத்து பரம்பரை ஏதோ பரம்பரை என்னுடைய நாவினால் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். உண்ட ஊட்டத்தை ரெண்டக செய்யக்கூடாது. உப்பு போட்டு சாப்பிட்டுங்க. இந்த குருவாகிய துக்கலாச்சாரியார் ஒரு போது தவறு நடக்காது. அவன் சின்னஞ்சிறிய பிள்ளை அறியா பருவம் பல்லு விழுந்தும் அப்படி இருக்கக்கூடிய பொய்யோ அது மெய்யோ சொன்னால் நாவு வெந்து சுடுமோ நரகிடுமோ இவர்தான் ஏதோ தடுமாறி கொண்டு இருக்கின்றார். அவன் நாவிலிருந்து தவறான வார்த்தை வரத்திற்கு ஒரு சந்தர்ப்பமே கிடையாது. இவர்தான் ஏதோ வார்த்தையிலே உளறி கொண்டிருக்கின்றார். அதற்காகத்தான் ஒரு வார்த்தை நேற்று தினத்திலே என்னுடைய பிள்ளை ஒன்னிடத்திலே ஒப்படைக்கும் போது எச்சரிக்கை பண்ணி ஒப்படைத்தேன். அந்த ஒரு வார்த்தை உனக்கு எனக்கு நாம் இருவருக்கு தான் தெரியும். யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் மனதில் எண்ணிக்கொண்டுதான் பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் இல்லையா? முடிவு யாருக்கு வரும்? யாருக்கு முடிவு யாருக்கு வரும்? இந்த ஈரேழு 14 யோகத்துக்கு நான் ஆளுகின்றேன். என்னை கண்டு முடிவு என்பது யாரை குறிக்கும்? வாழ்நாளில் ஒருவன் மரணத்தை எதிர்கொள்கின்றான அந்த நிமிடம் தான் அவனை குறிக்கும் முடிவு. என்னை எப்படி குறிக்குமா?
குறிக்குமா எனது ஆறுயிர் தம்பி ஆகிய அந்த சண்டாளனை பழி வாங்க வேண்டும் என்று கேட்டாங்க. சாகாவரங்களை வாங்கி கொண்டு வந்திருக்கின்றேன். அது உனக்கு நன்றாக தெரியும். முடிவு உனக்கு வரலாம், இல்ல நீ சொல்ற பத்தியா அவனுக்கு கூட வரலாம். எனக்கு வருமா முடிவு? எனக்கோ மகன் தனக்கோவா? அப்ப யாரும் குறிக்குது? சொல்லவே இல்லை. அப்ப நான் சொல்லக்கூடிய வார்த்தையில நம்பிக்கை கிடையாது. கொஞ்சம் அறிவு எட்டி இருக்க போகிறது. வாங்க போனா இருக்கியா? அதற்காக தான் கிடையாது. இல்ல நேத்து குத்தார சன்மானம் அது சரிக்கிட்டே. இப்ப அந்த ஒரே ஒரு வார்த்தை போய் சொன்னீங்க. ரெண்டத்தையும் ஆளுறது யாராலும் இவரே என்னோட திறமையால நான் வரம் பெற்று இருக்கின்றேன். என்னுடைய வல்லமையால வரம் பெற்று இருக்கின்றேன். சாகா வரங்களை வாங்கி கொண்டு வந்திருக்கின்றேன். எனக்கு நானே சரி. அப்பா நீ இல்லாம புள்ள பொண்ணா? அதான பார்த்தேன். குரு இல்லாம கல்வி பயில முடியுமா? இவர் வழிக்க வருவோம். ஒரு தகப்பன் இல்லாமல் பிள்ளை பெற முடியாதுதான். பிள்ளை பெற்று விட்டால் ஒரு கட்டத்தில் அவர்கள் தான் வளர்க்க வேண்டும். வளர்ந்ததுக்கு அப்புறம் தானாக அவனே வளர்ந்துக்குவான், படிப்பான், வேலைக்கும் போவான், சம்பாதிப்பான், அவன் குடும்பத்தை பார்ப்பான். நான் சொல்றது கேளு. அதுக்கப்புறம் ஊனமானதுக்கு அப்புறம், ஊனம் இல்ல முதியோர் ஆனதுக்கு அப்புறம் யார பாப்பா? நீ முதியோர் ஆயிட்ட, தகப்பனா நீ வச்சுக்கோ. முதியோர் அப்புறம் அந்த பிள்ளை தானே ஒன்ன பாக்கும். அப்புறம் நான் அவனுடைய அரசாட்சி அவனே தானாக வளர்ந்து தானா கத்துக்கிட்டா சொல்லு. ஒரு குரு இல்லாம சொல்லவில்லை. இந்த சபையில எல்லாம் உட்காந்துங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. ஒரு குரு இல்லாம ஒரு பிள்ளையால வில்லையாட்டம் எல்லாத்தையும் கத்துக்க முடியுமா? சொல்லுங்க பாப்பா. மனசாட்சி தான் சொல்லுங்க பாப்பா. அவர் சொல்றாரு நீ இல்லனாலும் நான் அரசாட்சி பண்ணுவோம்னு சொன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? ஏத்துக்கலாமா? அது ஏற்றுக்க கூடியதா? அதற்காகத்தான் நேற்றைய தினத்திலே என்னுடைய பிள்ளையை உன்னிடத்திலே ஒப்படைத்து எனது குருவாக நீ இருக்கக்கூடிய நாள்தான் நான் உன்னிடத்திலே ஒப்படைத்தேன். எனக்கும் என்னுடைய பிள்ளை இந்த நாட்டை அரசாள வேண்டும் இல்லையா? அதற்காகத்தான் உன்னிடத்திலே ஒப்படைத்தேன். அதற்காக இப்போது என்ன குத்தி காட்டியா? இருந்தாலும் இருந்துட்டு போ. என் பிள்ளை உன்னிடத்தில் என்ன பாடம் கற்றுக்கொண்டார்? என்னுடைய பிள்ளை உன்னிடத்தில் என்ன பாடம் கற்றுக்கொண்டார்? அதுல மட்டும் நான் இப்படி சொல்ல வேண்டும். நீ குருவாக இரு, நான் வேணாம் சொல்லவில்லை. இப்போது என்னுடைய ராஜாங்கத்தில் நான் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறேன். எல்லோருமே என்னைய கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா? அதற்காக இனி குருவாக இருக்கிறதுனால தான் உன்னிடம் நான் பொறுமையாக பேசிக் கொண்டிருக்கிறேன். நானும் உன்னை ஏதோ வார்த்தைகளை தடுமாறி கொண்டிருக்கின்றார். அதற்காகத்தான் நேற்றைய தினத்திலே அந்தமான அரி சிந்தனையிலே வந்திருப்பது செய்தி என்று என்னிடத்தில் தெரிவித்தார். அதை இப்போது அவருடைய வேலையை அவர் காட்டுறாரு. எனக்கு குருவாகிறார். குரு இவளை லேசாக விடக்கூடாது. இவளை கைப்பிடிச்சு அடிப்பட கை நீங்க நிலவன ஆயிட்டீங்க. பரம்பரைக்கு 27 தலைமுறையாக ஒரு குருவாக இருந்திருக்கிறார்கள் தான். அவரை நான் என்ன விட்டு வச்சு கட்டி வச்சிருக்கேன். இல்லைன்னா இந்த வாழ அந்த கையை பிள்ளை பாசம் கண்ண மாறுகிறது இல்லையா?
எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் இருந்த போதிலும் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் எடுத்தால் அது நல்லா வளரணும், நல்லா படிக்கணும், தனக்கு பின்னாலே இந்த நாட்டை ஆள வேண்டும். அவனுக்கு வந்து நான் அதுல வந்து எந்த மாற்று கருத்து எனக்கு வரல. ஆனா இவன் பிள்ளையாக பிறந்து என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்திட்டான். நான் இரணியனுக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டான். இருந்தாலும் அவனுக்கு தெரியாது. ஐயா மாநில புகழ்கின்ற மகாராஜ ராஜஸ்ரீ ஐயா மாடு ஒன்று புகழ்கள் ஐயா தானவர்கள் தல்ல மாற்றியா தல்லுப்பா. ஐயா தானவர்கள் பிள்ளை தலம் கொண்டு தருணத்தில் கல்வி ஓத சொன்னேன். ஐயா குலசேகரா திருவடி நாமம் ஏம சொன்னேன். ஐயா தேவனோ மூவனோ முந்தனை கண்டு அஷ்டாகஜம் செய்தான். திருமுருகபாலர் இச்சபை நடுங்கியே வந்து இது ஏழை விண்ணப்பம். அதாவது இந்த 7-14 உலகத்தையும் ஒரு குடையில ஆள்ற. ஆமா, 30 தேவர்கள், 48,000 ரிஷிகள், கம்புடர், கருடர், சித்தி விதாதனர், அஷ்ட வசுக்களும் யாருக்கு அடக்கம்? இணையாச்சுதனுக்கு வருங்காலம், நிகழ்காலம், செல்காலம், வருணன், ஈசன், வாய்பொரு குபேரன், 3 பேரும் அவன் வேலையை வந்து இருந்துகிட்ட பஞ்சாங்கம் ஓதிட்டு போறான். ஆமா, உயிரை கவரக்கூடிய சாம்பலாபுரி யமதர்மன் பிழைக்கடை வாசல்ல. யார் பிழைக்கடை வாசல்ல? சாணம் தெளிக்கிறோம், சாண்டி போடுறான். இந்த மூவேழு 21 தலைமுறைக்கும் இந்த குருக்கு மட்டும் நிகரான சிம்மாதானம். யாருக்கு? உங்களுக்கு மட்டும்தான். ஏண்டா யாராவது யாராவது எந்த சிஷியனாவது இந்த நாட்டுல கெட்டு போன நினைப்பானா? யாரு நினைக்க மாட்டாங்க. இவனுக்கு பிறந்த சண்டால பாவி அவன் பிறகுலாதங்கிறான. அவனால சிஷியனாக விளங்கக்கூடிய இரணியனுக்கு ஏதாவது பிழை ஏற்படும் அழுவன் தவிர இந்த ராஜராஜாக்கள் சூழ்ந்த சபையில என்ன கட்டிட்டு எனது குலகுருவாகிய சுப்பராச்சாரி அவர் வார்த்தையிலே ஏதோ தடுமாற்றம் இருக்கிறது, புலம்பிக் கொண்டு இருக்கின்றார். அவர் ஏதோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா? எனது அசுரகுல பரம்பரைக்கு அவர் தான் குரு இருந்தாலும் சற்று யோசிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அவர் புலம்பக்கூடிய வார்த்தை கேட்டார் இல்லையா? ஏதாவது இருந்தாலும் என்னுடைய பிள்ளையை வரவழைத்து கேட்டால் விளக்கம் தெரிந்துவிடும் இல்லையா? அவர் கை கட்ட அழுத்து விடு. அப்படி வெள்ளிபுரான வீழ்வருக நோக்கி, அப்படி வெள்ளிபுரான வீழ்வருக நோக்கி ஒப்பில்லா மந்திரி மாறே ஓடி இக்கணமே சென்று தன்னை நான் அழைத்தேன் என்று எம்பியே கூட்டிக் கொண்டு சீக்கிரம் ஓடி வர. எப்படி எனது அரண்மனையில் இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளையாக பிரகலாதனை நான் அழைத்தேன் என்று அவனை சீக்கிரமாக அழைத்து வாருங்கள். அப்படியே
பையிலே போட்டாங்க நான் சமயம் தான் வந்தேனே. ஆமா வணக்கம். யார் என்று விளக்கம்? ஐயா தமிழகம் வந்தபோது இது எப்பேற்பட்ட சபை? லட்சுமி ராசமந்திர சபை. இங்க நடப்பது நடப்பது நாடக சபை. தெருக்கூத்து இரணைய நாடக சபை. இரணிய நாடக சபை. திருவண்ணாமலை மாவட்டம் மல்லாயசுரத்தை சேர்ந்த பச்சையம்மன் நாடக சபா. ஆஹா. எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஸ்ரீ கண்ணக்கொண்ட இரணிய நாடக ஆசிரியர் ஜெகநாத கோணர் ஜெயராமன் நாடக பெரிய வாத்தியார், பெரிய ஆசான் வாத்தியார் மற்றும் எங்களது முதுவாகிய ராமலிங்கன் ராமலிங்க ஐயா தாளகர் அவர்கள் எங்களுக்கு இந்த ஆடவர் என்று உருவாக நின்று விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஏஎஸ்எம் பொண்ணு கிராமத்துல இன்று இரவு ஒரு நாள் எனக்காக இந்த ஏதோ காத்திருக்குது போல. இன்னைக்கு நான் வந்துங்க. ஆமா ஆமா. இதுக்கு முன்னாடி எங்க மாமா கண்ணக்கா மாமா ஆடிருக்காரு ஆசிரியர். அது நம்மளாம் பார்க்கல, எங்களுக்கு தெரியாது. ஆனா அவரு தான் எனக்கு கத்து கொடுத்தாரு. அது இருக்க போகட்டும். அதுவும் தவிரவும் நான் சபை மண்டபம் வந்தேனே. என் தந்தையாக இரண்டேனும் என் தாயாக நீலவதி அம்மைக்கும் பிறந்த நான் தான் பிரகலாத ஆழ்வார். அதுவும் தவிர என் ஜெகநாத இதுக்குலாம் இந்த மாமாவாகிய கண்ண ஆசிரியரும் வாய் திறந்து பேசுங்க. ஜெகநாத கோணர் அவர் இந்த ஜெகநாத கோணர் வேடம் ஆடி அவர் தான் அதுக்கு முன்னாடி வந்தார். அவரும் ஜெயராம மாமா அவர்கள் வாத்தியார் அவர்களும் 3 பேரும்
ஒரு நாள் கூட விட மாட்டாங்க என்ன. விட முயற்சியால் இன்று ஆமா, அவ்வளவு ஒரு இதா எங்களுக்கு கத்து கொடுத்து கல்வி பாடம் போல் எனக்கு வேஷம் பிரிச்சு கொடுத்தது வந்து என்ன கொடுத்தாங்க, இரணைய வேஷம் தான் எனக்கு கொடுத்தது. ஆனா ஜெகநாத கோனார் வந்து என் வேடம் தான் இவன் அண்ணனும் அப்படி என்று எண்ணம் கொண்டு அப்படின்னு சொல்லி யார் என்ற விளக்கம் கதிரவன் சூரியனை தன்மை போல் ஒழிக்கின்றதோ தன்மை போல் நான் அணிந்திருக்கும் ஆடை அவர்கள் அத்தனையும் அதுவும் தவிரவோ இந்த தினத்தில் எப்படி போக வேண்டும் தெரியுமா? எப்படி போக வேண்டும்? நேற்றைய தினத்திலே என் தந்தையாகிய இரணியனும் என் தாயாக நீலவதி அம்மையும் எனக்கு வயது 5 ஆகிவிட்டது என்று எனது குலக்குருவாகிய தலையில் ஓதி வைத்தார்கள். அதுவும் தவிர இன்ற தினத்தில் எனது தந்தை என்னை அழைத்திருக்கிறார். ஏதோ காரணம் என்று தெரியவில்லை. தந்தையை பார்க்கலாமா? என்னுடைய பிள்ளையாடி பிரகலாதனை வர வைக்கும்படி கட்டளை வந்து விட்டடா. மறுபடி உத்தரவு. என் தந்தையே அடே குழந்தாய் பிரகலாதா, என் தந்தையே தரண
குழந்தையாகிய பிரகலாதன் சொல்லக்கூடிய நீ சுபட்சமாக இருப்பாய். எதற்காக அழைத்த ஐயனே வேதமோதம் அன்புடன் போன என்னை சேனை அழைத்த செய்தி உங்கள் திருவடி சரணமையா. ஏன் எதற்காக அழைத்தேன் என்று உனக்கு விவரத்தை தெரிவிக்க வேண்டும் அல்லவா? பந்தடி பணிந்து நின்று மகன் தன்னை எடுத்துக்கொண்ட பந்தடி பணிந்து நின்று மகன் தன்னை எடுத்துக்கொண்ட தந்திருமார் தாங்கி தழுவிய மட்டுமே வந்து சொன்ன என்னவென்று நீ உரை செய்வாயே. குழந்தாய் பிரகலாதா, உன் முகம் சோர்ந்திருப்பது என்ன? கைகால் நடுங்குவது என்ன? என்ன காரணம்? நேற்றைய தினத்திலே நமது குலகுருவாகிய சுக்கலாச்சாரிய இடத்திலே கல்வி சாதியிலே ஒப்படைத்தேன். போன விஷயம் என்னாச்சு? அவரை கூப்பிட்டு கேட்டார். மீது தவறாக ஒரு சொல்லுகின்றார். அது என்ன நடந்தது என்று விவரமாக தெரிவிக்க வேண்டும். சரி சொன்னார்.
ஓட்டத்தான் ஓட்டணும். அதே குழந்தாய் நேற்று தினத்திலே நமது குலகுருவாகிய சுக்கராச்சாரியத்திலே கல்விச்சாலையை ஒப்படைத்து அதற்காக 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைஞான 96 தத்துவம் கல்விக்கானம் பூர்விக்கானம் அநேக விதமான கல்விகளை நீ கற்றுணர்ந்து வரும்படியாக நமது குலகுருவாகிய சுக்கராச்சாரியத்தில் ஒப்படைத்து நல்ல படிப்பு அறிவு சிந்தனை இவர்கள் அனைத்தும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும். இதற்காக எனக்கும் பின்னால் இந்த நிருதாபுரி பட்டணத்தை அரசாள வேண்டும் அப்படி என்று நல்ல எண்ணத்தை கொண்டுதான் சுக்கராச்சாரியத்தில் ஒரு ஒப்படைத்தும் அவர் கூப்பிட்டு கேட்டார். ஏதோ மீது தவறு இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அது என்ன நடந்தது என்று நீ விவரமாக கூற வேண்டும். பெருமை உடைய ஒன்றியோ அருள் நரகதை விழுந்து அளவது குண்டனை என் அருகே பெரியனுடைய வார்த்தை தள்ளி நடந்த பேர்களுக்கும் குருவின் வார்த்தை கடந்த பேர்களுக்கும் குடி நரகத்துக்கு ஆளவர்கள் தவிர வேற ஒன்றுமில்லை. காரணா குரு போதனா முறை என்ன தெரிவித்தாரோ அதை நான் அப்படிதான் தெரிவிக்கின்றேன். ஆரம்பத்திலே என்ன சொல்றேன் அவர் தான் உண்மையை தவறு இருப்பாங்க சொல்றேன் திறந்தே மாட்டேனே என்ன சொன்னான். பெரியவருடைய வார்த்தை கேளாய் பெரும் பழியுடையோ தீயோ அப்படி என்றால் பெரியவர்கள் தாய் தந்தையர்கள் குருமார்கள் இவர் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டு நம்ம நடந்து கொள்ள வேண்டும் பேச வேண்டும். அதற்குத்தான் அவன் சொல்லுகின்ற வார்த்தை அந்த விளக்கமே. அதை விட்டு சரி விடு. அப்படி கேளாமல் தவறி ஏடோகோடமாக நடந்து விட்டாலோ பேசிவிட்டாலோ பெரும் வழிக்கு ஆளாகிறோம். அதுதான் அவன் சொல்றான். அப்ப இவனிடத்துல தவறு கிடையாது. எனது குலகுருவாகிய ஏதோ தவறு நடந்துக்குது. என்னுடைய பிள்ளை இடத்துல எந்த தவறு கிடையாது. பகுத்தறியாத ஜென்மம் வந்ததை தவிர ஒரே குழந்தாய் இந்த உலகத்திலே மாநில ஜென்மங்கள் எத்தனை விதமான ஜென்மங்கள் இருக்கின்றார்கள். அப்படி குருடி செவிடு இப்படி பலவிதமான ஜென்மங்கள் இருக்கின்றார்கள். அதில் தகுந்தபடிதான் அந்தந்த ஜென்மமாகப்பட்டதை ஏற்றுக்கொள்ளும். ஒரு தந்தவர்கள் தான் அவங்கள பேசுவார்கள். அதுக்கு நமக்கு பேச்சு கிடையாது. நம்ம யார், நம்ம எப்படிப்பட்டவர், பரம்பரை என்ன, அதபடிதான் நீ நடந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும். அதை விட்டுவிட்டு வீண் வார்த்தைகள் அங்க தேவையில்லை. படைக்க
இருவினைகளையும் பகுத்தறியாத துர்க்குணத்தால் என்னமே வந்ததை தவிர வேற ஒன்றும் இல்லை. மும்மங்களமோ திருக்கூடாகி திருக்கூடாகிய சரீரத்தில் விட்டிருக்கும் அறியாத ஒன்றுக்கு உதவாத மண் பாண்டத்துக்கு சரியாக அமைய தந்தையே. எப்படி பத்தியா? இவன் சின்னஞ்சிறிய பிள்ளை. ஆமா, அறியா பருவம். அப்படி இந்த வார்த்தை தவறி அவன் நாவிலிருந்து வந்திருக்கலாம். ஆமா, அதை நாம தான் பொறுத்துக் கொள்ள வேண்டும். நாம் தந்தை அல்லவா? சின்னஞ்சிறிய பிள்ளை தவறி அந்த வார்த்தை வந்திருக்கலாம். அதை நாம தான் பொறுத்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் இந்த வார்த்தை என்னிடத்தில் தெரிவிக்க கூடாது. அவன் யார்? என்னுடைய மறுபடியும் தெரிவிக்க கூடாது. அது மூர்க்கமானது. அது மூர்க்கமானது. பொன்னாசை ஆகிய மூன்று ஆசைகளையும் விருத்து அறியாத ஜென்மம் கட்டுமையான தவத்தை புரிந்து பெற்றுக் கொண்டான். அந்த பக்கம் எனக்கு அறிவுரையா? உண்மை எதுவும் தனியா போதாமை. உண்மை எதுவும் தனியா போதாமை. ரெண்டு பிள்ளை கொண்ட பதார்த்தங்களை ஓர் வழிபடுத்தி நிச்சயமாகிய அந்த அரியின் திருவடியை அன்பு வைத்து ஆனந்தமாக ஆடிப்பாடி தோற்றம் செய்தால் யோசித்து பார்த்தா இந்த பூமியில வந்து பிறந்ததுக்கு பலன் இல்லையா? நம்மடையா நமது குலகுருவாய சொன்ன வார்த்தை எல்லாம் இவங்கிட்ட தான் இது. நாம தான் அவரை வயசுல பிறந்து உனக்கு புத்தி சொல்றான் எப்படி வாழணும்ன்றது. நாம அவரைதான் தப்பா நினைத்து விட்டோம். இவன் தான் எல்லா இதுக்கும் வேலையாக இவன் தாங்க நம்மளே இந்த பாடுபடுத்துறான். இந்த மடையா அவர் என்ன செய்திருப்பான்? எனக்கு அருகாமையில அவருக்கு சிம்மாதனத்தை கொடுத்து அவரை கௌரவப்படுத்தி வச்சுட்டா. நம்மளும் இந்த படத்தை பாடுபடுத்தி அவர் என்ன பண்ணிருப்பான்?
நேரத்துல உனக்கு தண்ணி குடிக்கணும் என்ன செய்ய மறுபடியும் நமது குலகுருவாகிய சுக்கராச்சாரியர்களை சென்று அவர் என்ன பாடங்களை சொல்லுகின்றாரோ அதை மட்டும்தான் நீ தெரிவிக்க வேண்டும். மற்றும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. சொன்னவன் தெரிவிக்கிறான். காரணாகுரு போதனாபுரத்துல அவர் என்ன சொன்னாரோ அதான் சொல்றேன். எனக்கு குருவாகிய சுக்கராச்சாரியா அவனை சொன்ன கடவுள் அதான் சொல்ல சொல்றோம். அறிவில்லாத பட்டாரியா மூன்று ஆசை விட்டு கற்புள்ளதானே ஒழித்த அனைத்துயர் பார்த்தால் இந்த சினத்தையோ மொழி போட்டமே தெய்வமே உரைக்கலாம். அறிவினால் அறிந்து பார்த்து சினத்தையும் ஒழிப்போ தம்மையா தெய்வம் என்று உரைக்கலாமா? சினத்தையும் ஒழிப்போ தம்மையா தெய்வம் என்று உரைக்கலாமா சொல்றானே. ஏண்டா நான் வர வாங்கிட்டு வந்து அவ்வளவு சாதாரண விஷயமா? எப்பேர் பண்ற கடுமையான தவம் அதப்போ அவ்வளவு சர்வசாதாரண சொல்றான். பரபிரமன் அடியவர்களார் என்றும் அடியவர்கள் பரபிரமன் என்றும் வேதம் சொல்வதால் தாங்களையும் பரபிரமன் என்றும் ஜெகமெங்கும் கொள்ளும். ஆனால் அந்த பக்குவம் இடத்தில் இல்லை. எல்லா பக்குவத்தையும் அனுபவிச்சு தான் அந்த வரத்தையே வாங்கணும். அடுக்கி மண்ணாசை பொருளாசை வரத்தை வாங்கி வந்தா அப்புறம் இந்த பக்குவம் இல்லைன்றா இந்த பக்குவம் இல்லாமல் வாங்கி வந்தா அறிவில்லாத பக்குவம். ஆனால் அந்த பக்குவமாக அந்த பக்குவமாக நானும் அங்கரத்தை அடக்கி அகப்பட்டுகளை நீக்கி ஒருவருக்கு ஒருவர் பொருளாதார செய்வதை ஒழித்து மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை பொன்னாசை மூன்று ஆசைகளையும் வெறுத்து கொலை புலி களவு காமம் இவ் ஐந்தையும் ஒழித்து பரபிரமன் வயிற்றிலே நிறந்து விளங்குவதால் தன் உயிரை போல் மண் உயிரையும் கருதி சினமென்று கோபத்தை ஒழித்தவரோ அவரை பரபிரமன் என்று சொல்லலாம். அடியேன் சொல்லிக் கொண்ட அந்த நீதி மார்க்கம் கிடையாது. தன்னுயிரை போல மண்ணுயிரும் கருதி சினம் என்னும் கோபத்தை ஒழித்தவன் எவனோ அவனே கடவுளாம். அப்படி அவன் கடவுளாக இருந்திருந்தா கோபம் வந்து நம்முடைய தந்தையை கொன்னா மடையா அவன் என்னடா தவறு செய்தான்? அவன் செய்த தவறு அவன் ஏன் கொல்ல வேண்டும்? அது எப்படி மறைமுகமாக கேவலமாக ஒரு கேவலமான பெயர் அவதாரம் எடுத்து அவன் கடவுளாக இருந்திருந்தான் என்னோடு நேருக்கு நேர் யுத்தம் செய்ய வேண்டும். அவனை என்று கொள்ள வேண்டும். வேலையிட்டது யார்? மறந்து கொள்றான். அவன் வேலையிட்டது யாரு? நான் தானே. அப்ப அவன் என்கிட்ட தானே வரணும். அவன் என் தம்பி போய் கொண்டா என்னுடைய குளத்துல பிறந்து விட்டு என்னுடைய மகனா என்னுடைய குலத்தை பிறந்து விட்டேன். யாரை பத்தி பேசுகிறேன்? மடையா எனக்கு முன்னால நீதான் அந்த நாட்டை அதுக்காக தானே உனக்கு இவ்வளவு பாடு இவ்வளவு தபம். என்னுடைய எதிர்பெயர் உலகத்தில் உள்ளோர் மன்னவர் மூவர் ஆனாலும் எவரானாலும் துணிப்பட்டு விடுவாங்க. கொள்ளை நாட்டு அரித்து வேண்டா துணிப்பட்டு விடுவாங்க. கொள்ளு சக்கர போல இப்படி பெற்ற பல்லா இப்படி பெற்ற பல்லா
கொடியவன் உன்னுடைய 6 சிறிய பிதாவை கொன்றவன் அவன் பேரை சொல்லலாமா என்ன மடையா இவ்வளவு விளக்கம் சொல்றடா சொல்றியா இந்த பகை ஏன் உண்டாச்சுன்னு உனக்கு தெரியுமாடா சொல்றா இந்த பகை ஏன் உண்டாச்சு ஏன் வந்தது இந்த நாடு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்தும் எங்களுடைய பாரம்பரியம் உண்டானது 84 லட்சம் ஜீவராசிகள் எங்களுடைய பாரம்பரியம் என்னுடைய தந்தை காசிபம் என்னுடைய தந்தை காசிப மகாரிஷி அவருடைய படைத்தவர் இந்த நாட்டால எங்களுக்கு உரிமை இருக்கு அதனால என் தம்பியை கூப்பிட்டு இந்த அண்டமாகி 1008 ஓர் அண்டத்தை எடுக்க சொன்னான் அவன் எடுத்தான்டா அதுல என்ன தவறு இந்த நாட்டை நீங்க படிச்சீங்க நீங்க ஆள்றீங்க உன் தம்பி இந்த அண்டத்தை எடுக்க சொல்றீங்க வேற எத்தனையோ இருக்கு அதை இது பரம செய்யலாம்ல இந்த ஒரு அண்டத்தை எடுத்தா எவ்வளவு நீங்க படிச்ச ஜீவராசிகள் எவ்வளவு அழியுது அவதான் கடவுள் சொல்றான்ல பூமி எடுத்தான் ஜீவராசிகள் அழிவார்கள் கோயில் குளங்கள் அழியும் நாடு நகரங்கள் அழியும் நாசமாகி அவன் எடுக்க விட்டு அவனை எடுக்க விட்டு எடுக்க விட்டு எல்லா ஜீவராசியும் அழிந்து அவனை போய் நீ கொன்னே எல்லா ஜீவராசியும் தவறு செய்துட்டா தவறு செய்யக்கூடாது நீ எடுக்க கூடாது அவன் யாரு தெரியுமா அவனுக்கு அவன் யாரு தெரியுமா அவனுக்கு எங்களுக்கும் ஒரு பாட்டன் ஒரு பேர் அவர் செய்யாது சொல்றது ஒரு வார்த்தை அப்படியே எம்பெருமானை போற்றி இருப்பவர் பரபிரமணன் அடியவர்கள் என்றும் ஜீவராசிகளை புரிந்திய வாழ் என்ற இந்த பூமண்டலத்தை எடுப்பது தனக்கு குற்றம் என்ன சற்றேன்னு சிந்தித்ததில் நியாயமில்லை. உங்களுடைய நாடு எங்கள் நாங்கள் எடுப்போம் என்னுடைய தம்பியோட புஜபல பராக்கிரமத்தை அப்படி நிரூபிக்க வேண்டும். அதற்காக இந்த அண்டமாக 1008 ஒரு அண்டத்தை எடுத்து சொன்னா என் இஷ்டம் எடுப்போம் வைப்போம் அழிப்போம் அது எங்களோட இஷ்டம்டா. நான் என்ன நான் சொல்வதுதான் இவன் கேட்க வேண்டும் இல்லையா? தாய் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் அப்படி என்ற வார்த்தைகள். இவன் யாருவன்? நீ யாரா? நீ யார்? என்னுடைய பிள்ளையாக இருந்தால் நான் சொல்வதுதான் கேட்க வேண்டும். மடையா இதற்காக உன்னை தவறு நடந்து பெற்றெடுத்தேன்.
எனக்கு முன்னால் இந்த நிர்வாகி பட்டணத்தை நீ ஆள வேண்டும். அப்படி என்று நல்ல எண்ணத்தை கொண்டு நான் எவ்வளவு ஆனந்தம் கொண்டு மடையா கற்றதுக்கு பலன் என்ன செய்யறோம் பாத்தியா? இந்த மாதிரி பிள்ளை உனக்கு இருந்தால் என்ன? பூமி எடுத்து ஆளுநர் நீ வந்து கோட்டை கட்டி வச்சதை பத்தியா? ஆமா ஏன் வச்ச? நீதான் பரமசாலியாச்சு. ஆமா அந்தமா யாரு உடனே அடிங்கிற வேஷம் கட்டனாலும் கூட இருந்து நான் பார்த்து எத்தனை ராத்திரி கூட குற்றம்னு சற்றேன்னு சிந்தித்தது நியாயமல்ல. எடுத்த சமுதிரத்தில் ஒளித்து வைத்த கொண்டு வச்சிருந்தா உனக்கு என்னடா உன்னை பள்ளி உயிர் பள்ளி பழகல கடவுளையும் தாங்கள் கொஞ்சம் வரம்பெற்ற கருவத்தால் நிச்சயிப்பது தகாது. பத்தியா நீங்க வர வாங்க கடவுள்கிட்ட எதற்காக நான் வர வாங்க வேண்டும்? தம்பி ஏன் சொல்ல வேண்டும்? போடாங்க பிரம்மதேவனா பூசக்கரை கூட பிடிக்கும். அப்புறம் ரெண்டாவது யமதேவனா முட்டு வாயப்படிய முட்டுத்தன் கோலம் போட வச்சிருக்கேன். சொல்ல தெய்வதேவனா உனக்கு சிறை ஜெயில போட்டுருக்க. ஆமா தேவர் மூவர் எல்லாரையும் சிறைப்பிடிச்சு வச்சு நீ வரம் வாங்கி வரம் கொடுத்தானே நானே கட்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டல்ல. அங்கே நீ கேட்டாக வேண்டும். எனக்கு வரம் கொடுத்தானே அந்த பிரம்மதேவன் ஏன் எனக்கு பூச்சக்கரம் கூட பிடிக்க வைத்தாய் அப்படி என்று கேட்கிறேன். எனக்கு வரம் கொடுத்தவன வாஸ்தவனா பேச்சுதான். அதுக்கப்புறம் அந்த தேவலோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவேந்திரனை கொண்டு வந்து அவனையார் கைக்கு காலுக்கு விளங்கிட்டு கேட்கிறான் இல்லையா? அந்த சாமலாபுரி வேண்டாம் அந்த யமப்பையன் என் பிள்ளைக்காரவாயிலே முக்கியம் வேண்டும் சாணந்தளித்துக் கொண்டு ஏவல் புரிந்து இருக்கிறான். அவனையா அந்த வேலை வச்சுன்னு சொல்றேன். வாஸ்தவமான பேச்சுதான். இந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவனோ என் பொக்கிஷத்துக்கு வரவு செலவு கணக்க பார்க்க வச்சிருக்கேன். அவனையா அந்த வேலை வச்சு நீ கேட்கிற வாஸ்தவமான பேச்சுதான். இவ்வளவு அறிவு உள்ளவன் நீ கேட்கறிய ஏன் இவ்வளவு எல்லாரும் அந்த வேலை வச்சேன்? என் தம்பியை கொண்டாடு அந்த மூட மாய அவன் சொல்லக்கூடாது. சொல்லி இருக்க வேண்டும். இப்ப சொன்ன பாருங்க உனக்கு எல்லாருமே சொல்லி இருக்க வேண்டும். அவர் செய்தவன் யார்? அவன் அந்த அண்டமாகி 1008 அண்டத்தில் ஒரு அண்டத்தை எடுத்தவன் தான் அவன். எடுக்க சொன்னது யாரு? நீங்கள். நான். அப்ப அவங்க நீ சொன்னிய இவங்க என்ன சொல்லி இருக்கணும்? அவனை போய் நீ எதுவும் செய்யக்கூடாது. இந்த அண்டமாகி 1008 யார் எடுக்கணுமா? நீங்க. அவன் அண்ணன் இரணியன். அவனை தான் நீ போய் கொல்ல வேண்டும். ஆமா அந்த வேலை இருக்கணும்ல. அவனை எல்லாம் கூட இருந்துன்னு அவன் கொல்லற வரைக்கும் இவனை கை தட்டின கை கட்டி வேடிக்கை பார்த்து கொடுத்த பசங்க உன் தாயா திருமங்க வயசுல தேவா 100 இல்லையா? ஆமா உங்க தாயை வந்து தெரியுமாங்க. இப்ப அது உனக்கு என்னடாப்பா? உனக்கு என்னடாப்பா அவசியம்? அது உனக்கு என்ன பண்ணிடுவோம்? தம்பியை வந்து பலாக்காரியம் பட்டோன்னு சொல்றிய வேற எது வேணாலும் செஞ்சிருக்கலாம்ல. நீங்க தான் 100 வருஷம் தாய் வச்சிருந்தீங்க திருச்சி. அது ஏன் பைத்தியக்காரா? உனக்கே உன்னை நான் எதற்காக வர வைத்தேன்? நீ என்ன பாடங்களை கற்றுக்கொண்டால் அதை மட்டும் தான் நீ தெரிவிக்கணும். ஆமா எனக்கு பிள்ளையாக பிறந்து விட்டு இவனுக்கு ஒன்றும்
அறியாதவன் என்று அம்மா தூள் பையா நாம சொல்லிட்டு இருந்தோம். ஆமா. யாருக்கிட்ட? எனது குல குருவாகிய சுக்கலாச்சாரி சுக்கலாச்சாரி அவனாவில் இருந்து தவறான வார்த்தை வராது. நாம ஆமா. இவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்தோம். கொடுத்துரும் பலன் பார்த்தா? பண்ணிக்கிறேன் பாத்துக்க. சொன்னா கொடுக்குறோம். வேணா நான் பண்றேன்னு பேரு. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றேன். எனக்கு நிகர் எவரும் கிடையாது. யாரும் கிடையாது. என்னை கண்டு இருக்க இடம் தெரியாம வெறித்து ஓடிக்கின்றார்கள். தேவர் மூவர் லட்சத்துக்கு பாலர்களும். ஆமா. இவன் என்ன பாடுபடுத்துறான் பத்தியாவா? பத்தியா? மட்டும் இருக்குமாவில் சிக்காமல் பழுதெல்லாம் பருத்து மேல் அறிவு வந்தார் வைத்தார். ஒளியாத பல பிறப்பு ஒளித்திரலாகும் ஐயா. என்னவென்றால் நடக்கப்பட்டது, பறக்கப்பட்டது, கட்டப்பட்டது, ஊறப்பட்டது, நீரோடு வாழ்க்கை, அசையும் பொருள், அசையா பொருள், அசையா பொருள் ஆக ஏழில் ஓர் அறிவுடையவன அண்ட பேராண்ட கருடன் முதல் சிறு கொசு வரைக்கும் பறக்கப்பட்டது. யானை முதல் யானை முதல் பூனைக்கடையாக பலவித மிருகங்களால் மனிதர்களால் இவைக்கு உட்பட்டதெல்லாம் நடக்கப்பட்டன. கண்ட பேராண்ட கருடன் முதல் சிறு கொசு வரைக்கும் பறக்கப்பட்டன. தவளை முதல் அரணை பள்ளி இவைக்கு உட்பட்டதெல்லாம் பேசாதீங்க, சத்தம் போடுங்க. பாம்பு புழு சிறு எறும்பு வரைக்கும் ஊறப்பட்டன. மச்சங்கள் அநேக ஜீவராசிகள் மச்சங்கள் நீரோடு வாழ்க்கை விருச்சிகம் முதல் சிறு புல் வரைக்கும் அசையா பொருள். ஏழில் ஓர் அறிவுடையவன ஐந்துக்குள் ஜீவன் நொய்யாமல் ஜென்மத்திலே செய்த புண்ணியம் வந்ததால் ஐந்து அறிவான என்னவென்றால் கூன் குருடு செவிடு ஊமை சப்பானி இவைகளை நீக்கி பிறப்பது அரிது. அப்படி பிறந்த போதிலும் ஏகமானதோடு தபத்தியம் செய்யப்பட்டவரோ அவரை அறிவுடையவர் என்று சொல்லலாம். அடியேன் சொல்லிக் கொண்டவன் அப்படி சொன்ன ஆழம் சொல்லு. எனக்கு நீ எதிர்மாறாக பேசிக் கொண்டிருந்தால் மேலே பறக்கக்கூடிய பருந்துக்கு உன்னை இரையாக்கி விடுவேன். கப்பனாயி திருமூர்த்தி கரவேல் கேட்போ பொருள் வண்ணமே அறிவுடே அறிவுடன் கேட்கணுமா? அதாவது பைத்தியக்காரா மொட்டையா
அறிவில்லாதவன் தம்பியின் அண்டமா யாருக்கு நடந்ததுன்னு ஒரு அண்டத்தை எடுத்தா திறமசாலி பரமசாலி சொல்றான். ஆழ்காலம் எது சொல்லி அரைய கோட்டை எட்டு கோட்டை இருந்து வேதனுக்கு மேவர்களெல்லாம் தத்தளிக்க நின்றவர்களுக்கும் ஓடம்போல் தாங்கி அந்த பொருளானது முத்திரை என்னும் அரைமேல் சேர்க்க நின்ற கைத்தாண்டி மரம் என்பதை தவிர வேற ஒன்றும் இல்லை. சொல்ற மாதிரியா சொல்றேன். பிதாவே இந்த அரி என்று சொல்லான் என்ற பேரின்பத்தை தருவது அரி அரியின் என்ன வார்த்தை மடையா என்ன சொன்ன? அறியாத ஜென்மம். எங்கடா அறியாத ஜென்மம்? அவன் எங்கடா இருக்கிறவன்? என்ன கண்டுட்டான் பயந்து நடுங்கி ஆழியாக சமுத்திரத்திலே போய் ஊழ்ந்து மாண்டு விட்டானா அவனை போய் அடி மடையா. அவன் இருந்தாலும் அவன் மண்ணுக்குள் விண்ணுக்குள் எண்ணுக்குள் எண்ணுக்குள் என் தந்தையே இந்த மண்ணுக்குள்ள பாதாளம் வரைக்கும் என்னோட நாம எழுந்தான். மேல் ஏழுலோகத்திலும் என்னோட நாம எழுந்தான். அவன் ஒன்றுவதற்கு இடமே கிடையாது. இடம் கிடையாது. இந்த மண்ணுக்குள் அறியக்கூடாத விண்ணுக்குள் எல்லாம் தெரிஞ்ச தாங்களுக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு எங்கும் நிறைந்திருக்கின்றார் அந்த அரிதானையா சாமி. அவன் எங்குமே நிறைஞ்சுக்கிறான். நீ பார்த்த அவன் எங்குமே நிறைஞ்சிருந்தா என்ன கண்டு ஏன்டா அவன் ஓடி ஒழிய மாடையா அவன்
என்ன உணவும் கிடையாது, உடுத்த உடையும் கிடையாது. அவன் ஒன்றுவதற்கு எங்குமே இடம் கிடையாது. எல்லா இடமும் எனக்கு சொந்தம். அவன் எங்குமே கிடையாது. ஓடி வந்து அவன் பேச்சை நீ மூவர்க்கும் தேவர்க்கும் உலகம் தந்தையே. கணமுத்தியும் சித்தியம் பக்தியும் தருவாயே என் தந்தையே. அஷ்ட சித்திகளையும் 4 பதங்களை தருவது ஸ்ரீ அரியின் திருவடி தாமரதனைய சாமி. மெத்த பெருத்த அறிவில்லாதவன இப்பேற்பட்ட இந்த பிள்ளையை பெற்று இவன் இப்படி என்ன அணு அணுவாக சித்திரவதை செய்து கொள்ற மாதிரி என்ன பண்ணிக்கின்றான். ஒரு வார்த்தை ஏற்பட்டது. அதற்காக அரி என்று சொல்லான் என்ற பேரின்பத்தை தருவதை தவிர வேற ஒன்றும் இல்லை என் தந்தையே. இல்லையே நெருங்கும்